அப்படி பார்க்கும்போது பகவான் கொடுத்த அந்த குழந்தைக்கு பார்வதி அம்மையார் வச்ச குழந்தை இருக்கிறது. ஐயா கையும் இல்லை காலும் இல்லை பகவான் கொடுத்த பிள்ளைக்கு கையும் இல்லை காலும் இல்லை கண் மூக்கு செவியும் இல்லை வாயும் இல்லை வயிறும் இல்லை உடல் உறுப்புகள் எதுவுமே இல்லை. இப்படியாக ஒரு ஆலயத்திலே கொடைவிழா சீரோடும் சிறப்போடு நடப்பதற்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் கூட மிக முக்கியமான விஷயம் ஒளி அமைப்பு. ஒரு கோயில குடம் வருதா முந்த நாளே அந்த லைட் எல்லாம் கட்டி அலங்காரப்படுத்தி திருவிழா நடக்குன்னு முதல்ல காமிக்கிறது ஒளிமொழி அமைப்பாளர்கள். இந்த அருமையான இந்த தருணத்திலே முளஞ்சிப்பட்டி கிராமத்திலே அருள்வாழ்த்து கொண்டிருக்கின்ற தலவாய்மான சுவாமி திருக்கோவில் கொடை விழாவிற்கு நல்லதொரு முறையிலே அளவுடனே ஒளிமொழி அமைத்து தந்து கொண்டிருக்கிறார்கள் ஸ்ரீ ஈஸ்வரி சவுண்ட்ஸ் அவர்கள். அது மட்டுமல்ல, அதை அற்புதமான முறையிலே ஆபரேட் செய்து கொண்டிருக்கிறார் என்னுடைய அருமை சகோதரர் திரு சிவா அவர்கள். என் பேரு சிவா தான். ஆமா. சில இடங்கள்ல வாசு பக்கத்துல கூட ஒரு உயிர் தான் இருக்கும், ஆண் சொல்லுங்க உயிர் கேட்கும். ஆமா. இங்க இவ்வளவு பக்கத்துல வாசு காலையில இருந்து ஒரு சின்ன ஒரு சவுண்ட் எப்படி கேட்கிறோமோ அப்படி கோவப்படாம நிதானமா பொறுமையா அளவுடனே இந்த ஒளிமொழி அமைத்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் என்னுடைய வில்லிசையை பாராட்டி ரூபாய் 100 கோடியாக 1 லட்சமாகவே சன்னாரணம் செய்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஈஸ்வரி சவுன்சார் அவர்கள், அருமை தம்பி சிவா அவர்களும் அந்த தலவாய் மாடுறாலே எப்படி வாழ வேண்டும் பாருங்கள். ஐயா வாழை அடி வாழை வாழ